எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் நாளை அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம். தமிழக அரசு உத்தரவு. சமூகத்தில் வெறுப்பை RSS அமைப்பு கூர்மைப்படுத்துகிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாமை நடத்தியதற்கு நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். மாணவர்களின் நலன் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்றும் விமர்சனம். EPS பரப்புரையின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கொண்டு வந்தவர்கள் யார்? புதிதாக வெளியான பரபரப்பு தகவல். கடந்த சில நாட்களாக உச்சத்திற்கு போன தங்கத்தின் விலையில் இன்று கடும் சரிவு. சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். சாதிய பாகுபாட்டால் ஹரியானாவில் IPS அதிகாரி பூரன்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அதிகாரிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண தலித் மக்கள் எதிர்கொள்ளும் வழியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சமூகத்தில் வெறுப்பை, மதவாத சிந்தனைகளை பாஜகவும் RSSும் கூர்மைப்படுத்தி வருவதாகவும் இந்திய சமூகங்கள் பிரிவினையின் உச்சத்தில் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நாளை அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஊர், தெரு, சாலைகளில் சாதி பெயர்களை மாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் பொது நிதி, டெங்கு காய்ச்சல் தடுப்பு, அரசின் திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தால் விஜய் அரசியல் ஈடுபாட்டில் இருந்து சற்று முடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக, பாஜக கட்சிகள் விஜய்க்கு வரிந்தை கட்டி ஆதரவு தெரிவித்து வருகின்றன. பாதுகாப்பில் குறைபாடு இருந்ததாக குற்றம் சாட்டி வருகின்றன. CBI விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. EPS பரப்புரையின் போது தமிழக வெற்றிக் கழக கொடிகளை சிலர் கொண்டு வந்திருந்தனர். இதனை சுட்டிக்காட்டிய EPS கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டதாக கூறினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் விமர்சனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தாவேகா கொடியை ஏந்தி வந்தவர்கள் அதிமுக T-ஷர்ட் அணிந்திருந்ததாக தற்போது பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்பது உறுதியாக தெரியவில்லை. திமுக அரசுக்கு மாணவர்களின் கல்வியில் அக்கறை இல்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான முகாம் ஏற்கனவே ஒன்று நடத்தப்பட்டது. இது பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் மீண்டும் பள்ளியில் முகாம் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன் மாணவர்களின் கல்வி மீது அக்கறை இல்லை என விமர்சித்துள்ளார். முன்னதாக இதுகுறித்து பதிலளித்திருந்த அமைச்சர் துரைமுருகன் ஒரு நாளில் கல்வி பாதிக்கப்படாது என கூறியிருந்தார். இதை சுட்டிக்காட்டியுள்ள நயினார் நாகேந்திரன் இது ஆசிரியர் திறனை குறைத்து மதிப்பிடும் பேச்சு என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழக மாணவ மாணவியர்களை போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கியதோடு அதிரடியாக கைது செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் புகார் தொடர்பாக பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் இரவில் போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசார் மாணவர்களின் தலைமுடியை பிடித்து இழுத்து கால்களால் எட்டி உதைத்த காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் உருவானது. கடந்த சில நாட்களாக உச்சத்தை எட்டி வந்த தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 90,080 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 9 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4200 ரூபாய் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. உலகில் முக்கிய நாடுகளுக்கு இடையிலான போரை தான் நிறுத்தியதாகவும் இதற்காக தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். இந்த நிலையில் ட்ரம்புக்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்ய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சில நிபந்தனைகளை விதித்துள்ளார்.
நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்க வேண்டும், போரை நிறுத்த ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை உக்ரைன் அதிபர் விதித்துள்ளார். முன்னதாக ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்க பாகிஸ்தான் பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.